புதுச்சேரி வானொலி நிலைய செய்திப் பிரிவு வழங்கும் செய்தி மலர். புதுச்சேரியில் நடைபெற்ற தேசிய தர நிர்ணய நிறுவனம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த மாநாட்டின் தொடக்க விழா, நில அளவை பதிவேடுகள் துறையின் நவீன கணக்கெடுப்பு பணியின் தொடக்க விழா மற்றும் GST சீர்திருத்தம் தொடர்பான கருத்தரங்கம் ஆகியவை குறித்த தொகுப்புகள் இன்றைய மலரில் இடம்பெறுகின்றன. தேசிய தர நிர்ணய நிறுவனம் சார்பில் சிறந்த உலகிற்கான பகிரப்பட்ட பார்வை இலக்குகளுக்கான கூட்டணிகள் என்ற தலைப்பில் மாநாடு நடைபெற்றது. புதுச்சேரியில் ஒரு தனியார் உணவகத்தில் நேற்று முன்தினம் நடைபெற்ற இம்மாநாட்டை துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு தொடக்கி வைத்தார். அப்போது சிறப்புரையாற்றிய அவர், ஒரு 10 வருஷம் முன்னாடி இந்த ISI மார்க்கை பற்றி ரொம்ப அவேர்னஸ் டிபார்ட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போலாம் we don't see it much. So there is a need to create awareness among the public that they should go for ISI quality. இன்று உலக நாட்கள் எல்லாம் நிலையான வளர்ச்சி இலக்குகள் SDG சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் சொல்லுவாங்க, அடைய முயற்சி செய்கின்றன. 2030ஆம் ஆண்டுக்குள் வறுமையை ஒழிக்க வேண்டும், பூமியை சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும், எல்லோருக்கும் வளமான வாழ்க்கை ஏற்படுத்தி தர வேண்டும் என்றுதான் அவர்களின் குறிக்கோள். ஒட்டுமொத்தமான மனித குலத்தின் கனவும் அதுதான். அந்த இலக்குகளை நாம் அடைய வேண்டும் என்றால் தரம், குவாலிட்டி ஒன்றுதான் அதற்கான வழிமுறை. தரம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் எல்லா இடத்திலும் கண்ணுக்கு தெரியாத ஒரு இழையாக ஓடிக்கொண்டு இருக்கிறது. அது நாம் சாப்பிடும் பாதுகாப்பான உணவாக இருக்கலாம், நம்முடைய வீட்டில் இருக்கும் மின்சார சாதனமாக இருக்கலாம், நாம் குடியிருக்கும் வீடாக, அன்றாட நாம் பயன்படுத்தும் மற்ற பொருள்கள் இருக்கலாம். எல்லாவற்றுக்கும் தரம், நம்பிக்கை, பாதுகாப்பு இவைதான் ஆதாரம். இங்கு வரது முன்னாடி ஒரு மீட்டிங் அட்டென்ட் பண்ணிட்டு வந்தேன். இந்தியன் ஃபார்மா அசோசியேஷனோட மீட்டிங். இந்தியன் ஃபார்மா அசோசியேஷன் மீட்டிங் அவங்க மெயின் கம்ப்ளைண்ட் என்னன்னா, ஸ்பியூரியஸ் ட்ரக்ஸ் பண்றாங்க. ஒரு பெரிய கம்பெனியோட மருந்தை இங்க ஸ்பியூரியஸை இங்க பண்ணி ஒரு பில்லும் ஒன்றும் இல்லாம இந்த ஃபுல் இந்தியா ஃபுல்லா அவங்க வித்துட்டு இருக்காங்க. இப்போ நான் அந்த லிஸ்ட் பார்த்தேன்னா அதில் 2 மருந்து நானே சாப்பிட்றேன். அப்போ எனக்கு ஆச்சரியமாக இது, நான் யூஸ் பண்ற மருந்து டூப்ளிகேட் இல்லையான்னு எப்படி தெரியும்? பிகாஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆர் நாட் தேர். ஸோ யூ ஆர் பிளேயிங் வித் த லைவ்ஸ் ஆஃப் த காமன் மேன். ஸோ வி ஆர் ட்ரைங் டு ஹேவ் எ கரெக்ட் டவுன் on those elements, and Puducherry is a hub for spurious drugs. Inga India fulla podu, so we are going to be very strict and we will cut down because it is playing with a human life. It's a cheating, it's a forgery. ISI முத்திரை, ஹால்மார்க் குறியீடு, எக்மார்க், ஈகோ லேபிள் போன்ற தர சான்றுகள் நம்முடைய வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகிக்கிறது. பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி சொல்வார், தரம் என்பது ஒரு விருப்பம் அல்ல, அது அவசியமானது என்று. அது ஒவ்வொரு குடிமகனுக்கும் கிடைக்க வேண்டும். தரமான பொருட்கள், நியாயமான விலை, பாதுகாப்பான சேவைகள், இவை அனைத்தும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். அது அவர்களுடைய உரிமை. அந்த நம்பிக்கை, உத்தரவாதத்தை தான் BIS, குவாலிட்டி கவுன்சில் ஆஃப் இந்தியா போன்ற தரக்கட்டுப்பாடு அமைப்புகள் தருகிறது. அதற்காக அதன் அதிகாரிகளையும் ஊழியர்களையும் நான் நன்றியோடு பாராட்டுகிறேன். புதுச்சேரி நில அளவை பதிவேடுகள் துறையின் சார்பில் மத்திய அரசின் நக்ஷா திட்டத்தின் கீழ் நவீன தொழில்நுட்ப முறையில் நில அளவை கணக்கெடுக்கும் பணி தொடங்கப்பட்டுள்ளது. கடந்த 25ஆம் தேதி முருங்கப்பாக்கம் தீரர் சத்தியமூர்த்தி அரசு உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற விழாவில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி கலந்து கொண்டு கணக்கெடுப்பு பணிகளை தொடக்கி வைத்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நில அளவை பதிவேடுகள் துறை முக்கியமான பணி நம்முடைய புதுச்சேரி மாநிலத்தில் அனைத்து பகுதிகளையும் அளந்து உரியவர்களுக்குரிய இடங்களை தேர்வு செய்ய சரியான இடம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கிற ஒரு சிறந்த பணி செய்து, அதோட வருமானம் குறைவாக உள்ளவர்களுக்கு வீடு மனையாற்றவர்களுக்கு பட்டா கொடுக்கின்ற பணி. இந்த பணி தான் முக்கியமாக நம்முடைய நில அளவை பதிவுகள் துறை செய்து கொண்டு வருகிறது. இப்போ நம்ம அப்போ சொல்லுவோம், ஒரு பெரிய செயின் வச்சுட்டு அழுதுகிட்டே இருப்பாங்க வந்து, அது பழைய காலத்தில். 45 ஆண்டுகளுக்கு பிறகு புதுச்சேரியில நில அளவை பதிவுகள் துறை வந்து மறுபடியும் அளந்து ரீசர்வே பண்ணுவாங்க சொல்ல, அது மாதிரி அளந்து இப்போ அந்த இடத்த அந்தந்த உரிமையாளருடைய பெயர்ல கொடுப்பதற்கு நடவடிக்கை. அதில் ட்ரோன்கள் மூலம் முதல்ல மேல இருந்து சர்வே எடுத்து புகைப்படங்கள்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. இன்றைக்கு தரையில அந்த படத்தை வச்சு அதனுடைய அடிப்படையில அளந்து அதை புதிய தொழில்நுட்பத்தின் வாயிலாக அந்த சங்கிலி பிடிக்கிறது இல்லை, மத்திய அரசுடைய உதவியோடு அந்த படங்களை வைத்து பல கட்டத்தில் ஆய்வு செய்திருக்காங்க.
இப்போ அந்த தரையில அதை எடுத்து அந்த பழத்தினுடைய அடிப்படையில அளந்து கொடுக்கின்ற பணியை இப்பொழுது இங்கே நம்ம தொடங்கி இருக்கிறோம். இது ஒரு துல்லியமா கிடைக்கின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. இந்த பணி இப்பொழுது இங்கே நம்முடைய முருங்கம்பாக்கத்துல பள்ளியில தொடங்கப்பட்டிருக்கிறது. அறிவியல் உபகரணங்களை கொண்டு செயற்கைக்கோள் துணையோடு இப்ப இந்த பணி செய்யும். புதிய தொழில்நுட்பத்துல பெரிய வளர்ச்சி கண்டிருக்கும் எல்லா துறையிலும். அத நில அளக்கிற முறையிலும் புதிய தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுகிறது. இது 45 ஆண்டுகளுக்கு பிறகு செய்யறோம். நம்முடைய அரசு பொறுப்பேற்ற பிறகு நாங்க அறிவிச்சதை செயல்படுத்துகிற ஒரு அரசு தான் இந்த அரசு. மக்களுக்கான அரசு. சட்டமன்றத்தில் அறிவித்தாலும் சரி, பொது நிகழ்ச்சிகளில் அறிவிப்பாக சரி, அதை செயல்படுத்துகிற அரசு தான் நம்முடைய அரசு. அதனுடைய அடிப்படையில் பல பணிகள் நம்முடைய அரசு தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. புதுச்சேரியை உள்கட்டை மேம்படுத்துவதிலும் மிகுந்த கவனம் செலுத்தி அந்த பணிகள்லாம் தொடர்ந்து செய்து வருகிறது. மீனவத்துறையாக இருந்தாலும் சரி, சமூக நலத்துறை, நம்ம குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை, எல்லா துறைகளும் அறிவித்த அந்த சலுகை நலத்திட்ட உதவிகள், மக்களுக்கான நலத்திட்ட உதவிகள் அத்தனையும் அரசு செயல்படுத்தி வருகின்றது. அதனால இந்த அரசு அறிவித்ததை செய்கிற ஒரு அரசு. வேலை வாய்ப்பு இளைஞர்களுக்கு கொடுப்போம் சொன்னோம். 5000 இளைஞர்களுக்கு வேலை கொடுக்கிற நிலையில் இருக்கிறோம். அரசு மூலமாக நிரந்தர பணி இடங்கள் நிரப்பப்பட்டிருக்கு. மத்திய அரசுடைய உதவியோடு தேவையான நடவடிக்கைகள் எல்லாம் எடுத்து உள்கட்டமைப்பு மற்றும் நலத்திட்டங்கள், வேலை வாய்ப்பு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு பற்றியெல்லாம் மிகுந்த கவனம் செலுத்தியிருந்தேன். அடுத்து புதிய தொழில்களை தொடங்க வருவதற்கு சலுகை அறிவித்து புதிய தொழிலை தொடங்குவதற்கும் அரசு சேரப்பட்ட தொழிற்சாலையை 750 ஏக்கர்ல தொழிற்பேட்டையை உருவாக்குவதற்கு நடவடிக்கை அரசு எடுத்து வருகிறது. மேலும் இவ்விழாவில் சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன் உள்ளிட்டோரும் பங்கேற்றனர். புதுவை அரசின் வணிக வரித்துறை சார்பில் அடுத்த தலைமுறைக்கான ஜிஎஸ்டி சீர்திருத்தம் என்னும் தலைப்பில் ஒருநாள் கருத்தரங்கம் நேற்று முன்தினம் நடைபெற்றது. புதுச்சேரியில் உள்ள ஒரு தனியார் உணவகத்தில் நடைபெற்ற இக்கருத்தரங்கை பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன் தொடக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் கடந்த சுதந்திர தினத்தன்று விரைவிலேயே நீங்கள் மாற்றி அமைக்கப்பட்ட சீரமைக்கப்பட்ட ஒரு வரி விகிதத்தை பார்ப்பீர்கள் என்று சொன்னார்கள். அதற்கு ஏற்றால் போல இன்றைக்கு கடைசியாக சென்ற மாதம் நடந்த ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்கில் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த குழுவிலே பேசுகிற பொழுது கூட நமது இந்தியாவிற்கு ஏற்கனவே இருந்த 5 மற்ற 4 என்று இருந்து இதை 2ஆக ஆக்கலாமா, 1ஆக ஆக்கலாமா அல்லது 3ஆக ஆக்கலாமா என்று பேசப்பட்டிருந்தது. இப்படியெல்லாம் பேசி நமது இந்திய நாட்டிற்கு 2 விகிதங்கள் 2 ஸ்லாப் போதும் என்று முடிவு செய்து இப்பொழுது எல்லா பொருட்களையும் இன்றைக்கு பொதுமக்களுக்கு மிகப்பெரிய பயன் கொடுக்கிற வகையில் கிட்டத்தட்ட 400க்கு மேல் குறையாத பொருட்களுக்கு வரி விகிதத்தை மிக மிக குறைத்திருக்கிறார். 12% இருந்து 5%. அது எந்தெந்த பொருட்களுக்கு 5% எடுத்திருக்கிறார்கள், எந்தெந்த பொருளுக்கு 0% கொடுத்த வரியே வேண்டாம் என்று சொல்லியிருக்காங்க என்று பார்த்தால், சாதாரண மக்கள் பயன்படுத்துகிற எல்லா பொருட்களுக்கும் இன்றைக்கு நடைமுறையிலே ஏசியாக இருந்தாலும் சரி, வாஷிங் மிஷினாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு சப்பாத்தியாக இருந்தாலும் சரி, எந்த பொருள்கள் இருந்தாலும் சாதாரண மக்கள் பயன்படுத்துகிற எல்லா பொருளுக்கும் இன்றைக்கு வரி விகிதத்தை முழுமையாக குறைத்திருக்கிறார்கள். அது எந்த வரி விகிதத்தில் இதை இழப்பை ஈடு செய்ய முடியும் என்று பார்க்கிற பொழுது சின் குட்ஸ் என்று சொல்லக்கூடிய, அதாவது உடலுக்கு தேங்கி விளைக்கக்கூடிய மிக மிக ஆடம்பரமான பொருட்களுக்கு 40% என்று போட்டிருக்கிறார்கள். அந்த 40% கூட ஏற்கனவே அடிஷனல் ஜிஎஸ்டி அந்த செஸ் எல்லாம் போடுகிற பொழுது அது அந்த பொருட்களில் கூட இன்றைக்கு விலை கொஞ்சம் குறைந்திருக்கிறது. இந்திய நாட்டில் இருக்கிற எல்லா பொருட்களுக்கும் இந்த விலையை குறைத்து வரி விகிதத்தை குறைத்திருக்கிற காலத்தினால் மக்களுக்கு கண்டிப்பாக அந்த சேமிப்பு என்பது இன்னும் செலவு செய்கிற ஒரு சக்தியை கூடுதலாக கொடுக்கும் என்பதிலே எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. இன்னும் அதிகமான வியாபாரம் கூடுதலாக வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை நான் உணர்கிறேன். மத்திய அரசினுடைய சில திட்டங்கள், குறிப்பாக வருமான வரி உச்சவரம்பை உயர்த்தியதன் காரணத்திலும் இன்றைக்கு டிஸ்போசபிள் இன்கம் என்று சொல்லக்கூடிய அந்த விஷயத்தில் பார்க்கிற போது, சேமிப்பு வருகிற பொழுது இன்று நமக்கெல்லாம் ஒரு கூடுதலாக செலவு செய்வதற்கான ஒரு வாய்ப்பையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஜிஎஸ்டி குறைத்தது என்பது, இன்கம் டாக்ஸ் சீலிங் ரைஸ் பண்ணது, இந்த இரண்டும் சேர்ந்து அந்த நிதி, அந்த சேமிப்பு, நம்முடைய வருகிற பொதுமக்களத்தில் வருகிற அந்த சேமிப்பு என்பது கண்டிப்பாக அது மீண்டும் நம்முடைய மார்க்கெட்டிலே அது பணம் ரொட்டேட் ஆகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும். அப்பதனால் நாங்கள் உறுதியாக நம்புகிறோம், இந்த ஜிஎஸ்டி மூலமாக புதுச்சேரி அரசிற்கு கிட்டத்தட்ட ஒரு அநேகமாக ஒரு 190 அல்லது 200 கோடி ரூபாய் இழப்பு வரும் என்று நினைத்தாலும் கூட, டாக்ஸ் பயான்சி என்று சொல்லக்கூடிய இதன் மூலமாக அநேகமாக நம்முடைய மாநிலத்தில் வியாபாரம் இன்னும் கூடுதலாக வரும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. காரணம், சில நாட்களாக பத்திரிகைகளை பார்க்கிற பொழுது ஒரு கார் நிறுவனம் கிட்டத்தட்ட ஒரே நாளில் 30,000 கார்களை நாங்கள்
விற்பனை செய்திருக்கிறோம். இந்த டாக்ஸ் பெனிஃபிட் மூலமாக ஜிஎஸ்டி 2.0 மூலமாக விலை குறைஞ்சதன் விளைவாக மக்கள் வேகமாக வந்து கார்களை 30,000 கார்கள் எல்லாம் வாங்கி இருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். ஆக பார்க்கிற பொழுது வால்யூம் ஆஃப் பிசினஸ் கண்டிப்பாக அதிகமாகும் என்கிற நிலை ஆரம்பத்திலே தெரிகிறது. விழாவில் தலைமைச் செயலர் டாக்டர் சரத் சௌகான் பேசும் பொழுது, On the 79th Independence Day, as many of you would recall, the Honorable Prime Minister of India announced this visionary step of introduction of the next generation GST reforms before Diwali. In his address, he affirmed the government's commitment to simplifying and modernizing the goods and services tax framework, stating, the government will bring next generation GST reforms which will bring down the tax burden for the common man. It will be a Diwali gift for all of you. Unquote. This announcement is now a reality, reflecting not just a shift in policy but a reaffirmation of our commitment to, as Secretary Saab was saying, more transparent, citizen-centric and growth-driven tax system. மேலும் இவ்விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் திரு சிவசங்கரன், மாநில வரிக்கான ஆணையர் மற்றும் செயலர் திரு யாசின் எம் சௌத்ரி, வர்த்தகர்கள், தொழிலதிபர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். நேயர்கள் இதுவரை கேட்டது செய்தி மலர். அமைப்பு பிபின் எஸ் நாத். அமைப்பில் உதவி பி இளஞ்செழியன். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்திப் பிரிவு.